தீபாவளி பண்டிகையை வடபழனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் குடும்பத்தினர் ஒன்றாக பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, நேர கட்டுப்பாட்டை தாண்டி பட்டாசு வெடிப்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதா? அங்கு இருப்பவர்கள் தீபாவளியை எப்படி கொண்டாடி வருகிறார்கள்? அபிநயா, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 360க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இங்கே அந்த கீழ்தளத்தில் தங்களுடைய அந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள் என்று சொல்லலாம். இதில் அனைத்து குடும்பத்தினருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் பட்டாசு வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நீங்க இங்க பார்க்கலாம், நம்ம நிர்மல் அந்த காட்சிகளை வழங்கி வருகிறார். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவர்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னா 80 வயசு முதியவர்கள் வரை இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இப்ப ஒரு தனித்தனியா ஒரு வீட்டுல தீபாவளி கொண்டாடாம எல்லாரும் ஒன்றாக இணைந்து கீழே அனைவரும் தங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். வகை வகையான அந்த பட்டாசுகளை வெடிக்கிறார்கள். கம்பி மத்தாப்பு தொடங்கி வானில் சென்று வெடிக்கக்கூடிய ராட்சச பட்டாசுகள் வரை அனைத்து விதமான பட்டாசுகளையும் வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக பட்டாசு வெடிப்பது, இளைஞர்கள் வெடிப்பதை பெரியவங்களா பாத்தீங்கன்னா இங்க அமர்ந்து நின்று அந்த காட்சிகளை பார்த்து வருகிறார்கள். இது போன்ற ஒரு கொண்டாட்டம் ஒரு மன நிறைவை தருவதாக கூறுகிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த சின்ன பட்டாசு வெடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும், தங்களுடைய அந்த முந்தைய காலத்தில், அதாவது கடந்த காலங்களில் அவங்க எப்படி தீபாவளியை கொண்டாடினார்கள், இப்போது எப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு தனித்தனியாக கொண்டாடுவதை விட ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை குடும்பங்களாக ஒரு கம்யூனிட்டியாக இணைந்து கொண்டாடுவது என்பது ஒரு பெரிய ஒரு மகிழ்வை கொடுப்பதாக கூறுகிறார்கள். அபிநயா, வடபழனி அடுக்குமாடி குடியிருப்பில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் குறித்த கள விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.